வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது எம்டி கிரியேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 இன்ஸ்டாகிராம் ஆப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்போட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆப்குள்ளேயே ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே சைடில் ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அது கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ். அண்ட் தென் செகண்ட் டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறப்ப மோஸ்ட்லி நிறைய டேட்டாஸ் ட்ரெயின் ஆகும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரிக் அது. நீங்கள் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டில் செல்லுலார் டேட்டா யூசேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு டேட்டா சேவரை எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹை ரெசல்யூஷன் மீடியாவில் நெவர் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட்டா யூசேஜ் சர்டைனாக குறைஞ்சிரும். இது செகண்ட் டிப்ஸ். தேர்டு ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் உங்களால் மல்டிபிள் ஃபோட்டோஸை எனேபிள் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டோரி கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை ஒரு கார்னரில் ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ இந்த தேர்ட் எமோஜியை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபோட்டோ வர மாதிரி ஆப்ஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்கனாலே ஒவ்வொரு ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ட்ரிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டுபிடிக்கும். ஸோ ஃபோர்த் ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களை இன்ஸ்டாகிராமில் யாராச்சும் அன்ஃபாலோ பண்ணாங்கன்னா அது யாருங்கிறத உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப் தேவைப்படுது. அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஃபார் இன்ஸ்டாகிராம். அதை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆயிடும். யாரெல்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் யார் உங்களை அன்ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஃபோர்த் டிப்ஸ். அண்ட் தென் லாஸ்ட் ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களை இன்ஸ்டாகிராமில் யாராச்சும் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களால் அதை ஃபைண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒன்றுமே உங்களோட ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செக்யூரிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அந்த லாகின் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் அவுட் ஷோ ஆகும். அதில் உங்களோட மொபைல் பிராண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணிங்கன்னு அர்த்தம். இல்லை வேறு ஒரு மொபைல் அதில் லாகின் ஆகிருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஸோ அது நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அது நீங்கள் இல்லை வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மீனிங். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், அந்த மொபைல் பிராண்ட் ஷோ பண்ணுறப்ப திஸ் வாஸ் நாட் மீ அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வாஸ் நாட் மீ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் லாக் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகிடும். ஸோ உங்களோட மொபைல் பிராண்டை மட்டும் பாருங்கள், அதில் இருக்க ப்ளேஸஸ் பார்க்காதீங்க. உங்கள் மொபைல் பிராண்ட் இல்லை அப்படின்னா திஸ் வாஸ் நாட் மீ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் எம்டி கிரியேஷன்ஸ்.